சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சங்கவி கண்ணு முழிச்ச உடனே நானே ஃபோன் பண்றேன். இப்ப கிளம்புங்க. அப்பா, அதான் ஆண்டி இவ்ளோ சொல்றாங்கல்ல, வாங்கப்பா போலாம். அது இல்லடா, அதான் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. நம்ம ராதா ஆண்டி கிட்ட போன்லயே பேசிப்போம். தேவைப்பட்டா உடனே கிளம்பி வந்துருவோம். சரி, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஆமாண்டா, நீ கொஞ்சம் விவரமா கேப்பல, போய் பேசிட்டு வா. நான் பேசிட்டு வந்த உடனே நீங்களும் என் கூட வந்துடணும். சரி, போலாம். ஃபார்மசிஸ்ட் கிட்ட கொண்டு போய் இது எல்லாத்தையும் கொடுங்க. இந்த மெடிசன்ஸ் எல்லாம் இமீடியட்டா ஸ்டாக் டாக்டர். அரவிந்த், நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க டாக்டர். என்னாச்சு, அது ஏன் டல்லா இருக்கு? இல்ல, அது சரியா தூங்கல டாக்டர். நீ மட்டும் தான் வந்தியா? பவித்ரா வரலையா? இல்ல, அவ வரல, நான் மட்டும் தான் வந்தேன். அவ வரணும்னு சொல்லி சீதாம்மா கிட்ட சொன்னாலாம், ஆனா நான் கூட்டிகிட்டு வரல. நேத்து நைட்டு அவளும் தூங்கல. சோ நீங்க 2 பேருமே தூங்கல. சங்கவி இப்படி நடந்துகிட்டதுக்கு நாங்க எந்த விதத்திலும் காரணம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளோட முட்டாள்தனமான முடிவுக்கு அவளோட நிதானம் இல்லாத மனசுதான் காரணம்னு எங்க 2 பேருக்குமே நல்லா புரியுது. ஆனா என்னன்னு தெரியல டாக்டர், சரியா மனசுல நினைக்கிறத சொல்லக்கூட முடியல. எங்களால சமாதானமே ஆகிக்க முடியல. கண்ணை மூடினாலே சங்கவி விழுந்ததுதான் ஞாபகத்துக்கு வருது. கில்ட்டியா இல்ல, ஆனா கஷ்டமா இருக்கு. சொல்ல போனா நிம்மதி இல்ல. இதை எப்படி நாங்க 2 பேரும் கடந்து வர போறோம்னு தெரியல. ஒரு பொட்டு கூட தூங்காம ஒரு ராத்திரியை கடக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய சவால்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் அங்க ஸ்பாட்ல தானே இருந்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன்.